Hello viewers, welcome to our channel Grammar Written. இன்னைக்கு நம்மளோட டாபிக் verb, its types and gerund. So verbனா என்னன்னு previous வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். verb சுருக்கமாக நம்ம action word அப்படின்னு சொல்லலாம். ஸோ verb என்னன்னா ஒரு noun என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு பேர் தான் verb. ஃபார் எக்ஸாம்பிள் டாக் ஒரு நவுன்னா அது ஓடுது. டாக் என்ன பண்ணுது? ஓடுது. டாக் இஸ் ரன்னிங் ஆர் எல்ஸ் டாக் ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது பேர் தான் வேர்ப். அந்த ரன் அப்படிங்கிற வேர்டு தான் வந்து வேர்ப். ஸோ சிம்ப்ளி வேர்ப் என்னன்னா நவுன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து வேர்ப். வேர்ப் வந்து 3 டென்சஸில் வரும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸில் வரும். இது டென்ஸ்னால் வந்து காலம். தமிழில் வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்கிறாங்கல்ல அது. அதுக்கப்புறம் வேர்பில் வந்து அக்ரிமெண்ட் இருக்கணும். அக்ரிமெண்ட்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சிங்குலர் நவுன், சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் நவுன், ப்ளூரல் வேர்ப் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி வரணும். அதுக்கு பேர் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். அதாவது ஒரு சென்டென்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட் தான் நவுன். அந்த சப்ஜெக்டோ அதுக்கு பக்கத்தில் வர வேர்போ வந்து அக்ரி ஆகணும். அதுக்கு பேர் தான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். அதுக்கு வந்து ஒரு 8 ரூல்ஸ் இருக்கும். அதை நம்ம ஒரு லேட்டர் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வேர்பில் வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆகும். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்னால் என்னன்றதையும் நான் இந்த வீடியோலேயே லேட்டரில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் லேட்டர் வீடியோஸ்லேயே அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸு: ஆக்ஷன் வேர்ட்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ், மாடல் வேர்ப்ஸ், ஹெல்பிங் வேர்ப்ஸ். இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸை வந்து லிங்கிங் வேர்ப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அதாவது லிங்கிங் வேர்ப்ஸ் என்ன பண்ணணும்னா சப்ஜெக்டை வந்து ப்ரெடிகேட் கூட வந்து லிங்க் பண்ணுறதுக்கு, அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுதான் லிங்கிங் வேர்ப்ஸ். நெக்ஸ்ட்டு வேர்பில் வந்து ஜெரண்ட் ஃபார்மில் எழுதலாம். ஜெரண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்னா வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, இல்லைன்னா இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லலாம், ஜெரண்ட்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ சில ரூல்ஸ் ஆஃப் த வேர்ப்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். அதுதான் சிங்குலர் நவுன் ப்ளஸ் சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் நவுன் ப்ளஸ் ப்ளூரல் வேர்ப். அப்புறம் ஐ அண்ட் யூ வந்து ஸ்பெஷல் ப்ரோனவுன்ஸ் அப்படிங்கிறதுனால அது ரெண்டுமே சிங்குலராக இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் ப்ளூரல் வேர்ப் தான் வரும். பிகாஸ் தீஸ் டூ ஆர் ஸ்பெஷல் ப்ரோனவுன்ஸ். நெக்ஸ்ட் ரூல் இஸ் டென்ஸ். ஸோ டென்ஸ்னால் காலம்னு முன்னாடியே சொன்னேன் நான். ஸோ வேர்ப்க்கு வந்து 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பாஸ்ட் ஃபார்ம், ப்ரெசன்ட் ஃபார்ம், ஃபியூச்சர் ஃபார்ம்னு இருக்கும். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். எக்ஸாம்பிள், பாஸ்ட் ஃபார்மில் நம்ம இடி சேர்த்து எழுதுவோம், வாக். ப்ரெசண்டில் வாக், ஃபியூச்சரில் வில் வாக். ஃபியூச்சரில் வில் ஆட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஏட், ஈட், வில் ஈட். இது மாதிரி ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே கொடுங்க ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சருக்கு. நெக்ஸ்ட்டு ரூல் இஸ் வாய்ஸ். அதாவது 2 வாய்ஸஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ், பேசிவ். ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் வந்து எப்படின்னா பை யூஸ் ஆகி வந்துச்சுன்னா அது வந்து பேசிவ் வாய்ஸ், பை யூஸ் ஆகாமல் வந்துச்சுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். இதை இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா
எக்ஸாம்பிளோட சொல்லலாம். The boy kicked the ball. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். நெக்ஸ்ட் பாசிவ் வாய்ஸ். The ball was kicked by the boy. இது வந்து பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸை வந்து ஷார்ட்கட்டில் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டோம்னா பை வந்துச்சுன்னா பாசிவ், பை வரலன்னா ஆக்டிவ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதை மோர் கிராமட்டிக்கல் வேல சொல்லணும் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்னன்னா, ஆக்டிவ் வாய்ஸில் வந்து சப்ஜெக்ட் டஸ் தி ஆக்ஷன். பாசிவ் வாய்ஸில் subject receives the action. இது இன்னும் சென்டென்ஸ் ஃபார்மேட்ல எழுதி காட்டணும் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட் இது மாதிரி வரும். பாசிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட் பிளஸ் form of be அதாவது verb plus past participle. இதுவும் verb தான். past participle plus by plus subject. அதாவது யார் அந்த ஆக்ஷனை பண்றாங்களோ அவங்க, அதாவது ஏஜென்ட்னு கூட சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் இதுக்கு கொடுக்குறேன். The chef cooked the meal. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். பிகாஸ் ஷெஃப் வந்து சப்ஜெக்ட், குக்டு வந்து verb, மீல் வந்து ஆப்ஜெக்ட். இதை வந்து the meal was cooked by the chef. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஜெக்ட், இது பி ஃபார்ம் ஆஃப் த verb, இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பை, த chef வந்து ஏஜென்ட் ஆர் எல்ஸ் சப்ஜெக்ட். ஸோ இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸோட ரூல். இதில் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Next one is verb depending upon the mood. அதாவது கான்டெக்ஸ்டுவலாக verb வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இண்டிகேட்டிவ் மூட். இண்டிகேட்டிவ் மூட்னா ஒரு நவுன் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு, குறிக்கிறதுக்கு சொல்கிறது தான் இண்டிகேட்டிவ் மூட். ஃபார் எக்ஸாம்பிள், த கேட் ஜம்ப்ஸ். இங்கே வந்து கேட் வந்து நவுன், அது என்ன பண்ணுதுன்னா ஜம்ப் பண்ணுது. இது வந்து இண்டிகேட்டிவ் மூட் ஆஃப் verb. நெக்ஸ்ட் ஒன் imperative mood. இது வந்து commands and request. இதை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு verb தான். இதை வந்து ஜஸ்ட் சிம்பிளாக ஒரே ஒரு கமாண்டோட யூஸ் பண்ணுவாங்க. சிங் அப்படின்னு சொன்னோம்னா பாடு அப்படின்னு சொல்கிறோன்னு அர்த்தம். ஸோ இது வந்து கமாண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்க டிராஃபிக் சிக்னல் கூட எடுத்துக்கலாம். ஸ்டாப்னு ஒரு போர்டு தான் இருக்கும். ஸ்டாப் இஸ் அ verb, ரைட்? ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறதாவும் நம்ம வச்சுக்கலாம், கமாண்ட் பண்ணுறதாவும் வச்சுக்கலாம். ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் ஸ்லோவாக போங்க, கோ ஸ்லோ, ஸ்டாப், அது எல்லாமே வந்து இம்பரேட்டிவ் மூட் ஆஃப் verb தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ் மூட் வந்து
imaginations, wishes, அப்புறம் சஜஷன்ஸ், இதெல்லாம் வந்து சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதை வந்து சொல்லும் போது அதுதான் வந்து சப்ஜெக்டிவ் மூட். எக்ஸாம்பிள், இஃப் ஷீ வேர் ஹியர் she would have done it. For us. ஸோ இது வந்து இமேஜினரியாக பண்ணுறது, அதாவது நம்ம விஷ் பண்ணுறது இல்லைன்னா சஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து சப்ஜெக்டிவ் மூட் ஆஃப் வேர்ப். இங்கே வந்து வேர் அப்படிங்கிற பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஹெல்பிங் வேர்ப் ஆர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், non-finite forms, infinitives அப்படின்னு சொல்லுவாங்க. அது to சேர்ந்து வர்றது. to eat, to run, to write, to jump, to dance. Sentences example பார்க்கலாம். The girl is about to dance. The monkey is about to eat the bananas. Next, I was asked to write the assignment. ஸோ இது மாதிரி to யூஸ் பண்ணி வர்றது இன்ஃபினிட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் ஒன், gerund. gerund நான் முன்னாடியே சொன்ன மாதிரி verb plus ing, eating. நெக்ஸ்ட், write plus ing எப்படி மாறும் அப்படின்னா, இருந்துச்சுன்னா வந்து போயிட்டு writing அப்படின்னு வரும். நெக்ஸ்ட், think plus ing, thinking. So these are some of the gerunds. ஜெரண்டுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கும். அதாவது லாஸ்ட் லெட்டர் பேசிஸில் வந்து அது ரிமூவ் ஆகிட்டு ஐஎன்ஜி ஆட் ஆகுமா, இல்லை அந்த லெட்டரே வந்து டபுள் ஆகிட்டு ஐஎன்ஜி ஆட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிட்டு ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. திங்கிங்லேயும் ஈட்டிங்லேயும் அதே மாதிரியே வந்திருக்கு. நிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிட் ப்ளஸ் ஐஎன்ஜியில் லாஸ்ட்டில் டீயில் முடியும். ஆனால் இங்கே ஜெரண்டாக எழுதும் போது 2 டி வரும், நிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. வின்னிங், ரன்னிங், அது எல்லாத்துலேயும் கூட வின் வந்து WIN ப்ளஸ் ஐஎன்ஜி வரும்போது WINNING இது மாதிரி வரும். ஸோ இதோட ரூல்ஸ் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக வந்து உங்களுக்கு போடுறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Next, linking verbs. Linking verbs தான் helping verbs நான் சொல்லியிருந்தேன். ஸோ இஸோட past form was. இது வந்து present, இது past. Next, ஆரோட past form were. Next, have, has. இதோட past form had.
next do, does. இதோட past form did. next modal verbs. modal verbs என்ன பண்ணோம்னா, modal verbs shows the possibility, necessity and ability. Can, shall, could, should, இல்லைனா must கூட வரும். will, would. ஸோ இதெல்லாம் வந்து modal verbs. next one transitive verbs. transitive verbs require an object. example, she reads a book. ஸோ இங்கே she reads அப்படின்னு சொன்னால் எதை படிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகும். ஸோ she reads a book. he paints the wall. ஸோ இங்கே he paints சொன்னாலும் எங்கே பெயிண்ட் பண்ணுறாங்க, வால்லையா இல்லை ஏதாவது பிக்சர் பெயிண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் தேவைப்படுறது வந்து transitive verbs. next one intransitive verbs. intransitive verbs does not require an object. example, he sleeps. so sleep பண்றாங்கன்னா obviously படுத்து தான் தூங்குவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து தேவைப்படாது. அண்ட் she cooks. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் தேவைப்படாததுனால intransitive verbs. that's all about this video. இதுக்கப்புறம் verb ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஃபர்தராக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை இதில் ஏதாவது டாபிக்ஸ் டீட்டெயில்டாக போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். இதோட ஒர்க் ஷீட்டை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க் ஷீட்டை ப்ராக்டிஸ் பண்ணி ஜிமெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங், கீப் ஷேரிங், கீப் க்ரோயிங்.